நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராயமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களை, மன திருப்திக்காக பொய் சொல்றதை விட மன தைரியத்துக்காக உண்மையை சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அப்படிப்பட்ட உண்மையை தாங்க நான் சொல்ல போறேன். யதார்த்தமான ஒரு பலன்கள். கர்மஸ்தானத்தில் ஒன்று கூட போகும் சூரியன் மற்றும் கேது. ஒரு 3 விஷயத்துல உண்மையிலே நீங்க கவனமா இருக்கணும். ஸோ உங்களுடைய விழிப்புணர்வுக்காக நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு, சரிங்களா? பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. கவனத்தோடு இருந்தால் பெரிய பிழை இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ இருந்தாலும் இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க. மிக மிக முக்கியமா உங்களுக்கு தேவையான ஒரு பதிவா இருக்க போகுது, சரியா? ஸோ மேலும் நம்ம சேனல்ல சனி பக்ர பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் மீது தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. நாங்கள் இதோடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஷிம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராயமன் திருவடி சரணம். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியை உச்ச குரு பகவான், அதாவது கடக ராசியிலிருந்து குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு 5ஆம் பார்வையாக. குரு பார்க்க கோடி நன்மை நடக்குன்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பார்ப்பது நல்லது இந்த 2026, ஓகேங்களா? ஸோ அப்போ குரு பலன் இருக்கு. விருச்சிக ராசிக்காரருடைய வாழ்க்கையில திருமணம், குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு சுபகாரியங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கும். உங்க வீட்லயும் ஃபேமிலியிலையும் குடும்பத்திலையும் கண்டிப்பா நடக்கும். அப்ப நல்ல காரியத்துக்கு ஒரு குறைவும் இல்லை, சரிங்களா? ஸோ இந்த ஒரு சூழல்ல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். இப்போ 10ஆம் வீடான சிம்மத்தில் கேதுபவன் அமர்ந்திருக்கிறாரு. தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே பயிற்சி அடைஞ்சு 10ஆம் வீடான தன்னுடைய வீடான சிம்ம ராசிக்கு வந்து ஆட்சி பெற்று அமரப்போறாரு சூரியன், ஓகேங்களா? ஆனா அங்க ஆல்ரெடி கேது அமர்ந்திருக்கிறாரு. ஞானக்காரகன், மோட்சக்காரகன். கேது சூரியனுடைய சேர்க்கை விருச்சிகத்திற்கு 10ஆம் வீட்டில் ஏற்படுது. ஆவணி மாசம் முழுவதுமே சூரியன் கேது இணைந்துதான் இருக்க போறாரு, ஓகேங்களா? இன்னொரு பக்கம் கவனிக்க வேண்டியது, கர்மஸ்தானம் எப்படி 10ஆம் வீடோ கர்ம கிரகம்னு சொல்லுவோம், அது 5ஆம் வீடு சனி பகவானை சொல்லுவோம். அது 5ஆம் வீடான மீன ராசியில அமர்ந்திருக்குது. அப்ப கர்மக்காரகன் 5ஆம் வீட்டுல, விதிக்காரகன் சொல்லக்கூடிய சனி, 10ஆம் வீட்டுல கேது மற்றும் சூரியன். அப்போ இது எந்த பலனை சொல்லும் அப்படின்னா, மிக முக்கியமா 3 விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும். அதுல முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது வேலை. விருச்சிக ராசிக்காரங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு, உங்களுடைய மேல் அதிகாரிக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, உங்களுடைய முதலாளிகளுக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறது, சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். தேவையில்லாத வேலை பளு அதிகமா பார்த்து அதனால பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? இதனால் வரைக்கும் பொறுத்து பார்த்து இருந்திருப்பீங்க. உங்களால முடியலன்றப்போ எமோஷனல் கோபத்தால், ஒரு அவசரத்தால், ஒரு வேகத்தில் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு தவறாக போகும். அவசரப்பட்டு வேலையை விட்டுறது, ஸோ அவசரப்பட்டு சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருங்க வேலை வாய்ப்பு விஷயத்துல. இது வரைக்கும் எனக்கு வேலையே இல்லைங்க, நான் புதுசா வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நீங்க தெளிவான முறையில் நிதானித்து ஒரு அக்ரிமெண்டா இருக்கட்டும், அப்பாயின்மெண்டா கிடைச்சதா இருக்கட்டும், ஸோ வேலை கிடைச்சிருச்சே அப்படின்னு ஆசைப்பட்டு அவசரப்பட்டு போய் சேர்ந்துடாதீங்க. அதுலயும் கொஞ்சம் கவனம் தேவை. அப்போ வேலைக்கு சேர்ந்தாலும் சரி, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க, ஓகேங்களா? இதற்கு அடுத்தபடியா தொழில் விஷயம். ஏன்னா 10ஆம் வீடு சொந்த தொழிலை சொல்லும். சொந்த தொழிலுக்கு காரகிரகம் சூரியன். அந்த சூரியனும் கேதுவோடு இணைஞ்சு அமர்ந்திருக்கிறாரு, ஓகேங்களா? அப்போ தொழில ஏமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, தொழில இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பெரிய அளவு லாக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ தொழில் பண்ணக்கூடியவங்களும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது இந்த ஆவணி மாதத்துல. புதுசா ஒரு ஆர்டர் கிடைச்சாலும் சரி, நீங்க ஆர்டர் டெலிவரி பண்ணாலும் சரி, ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. இதுவே பரம்பரை தொழில், ஏற்கனவே அப்பா அம்மா பார்த்து வந்த ஒரு பிசினஸ்னா அதுல இன்னும் கூடுதலாக கவனத்தோடு இருக்கணும்.
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலையும் நல்லா அந்த மூலப்பொருட்களை கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான திடீர் இழப்பு அல்லது நஷ்டம் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பொருள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. கொஞ்சம் கவனத்தோடு நீங்க இருங்க. அடுத்து 3வது விஷயம் என்னன்னா, தந்தையினுடைய உடல்நிலையில கவனம் அக்கறை தேவை. உங்களுடைய பெரியப்பா, சித்தப்பா அல்லது அப்பா இல்ல அப்பா ஸ்தானத்திற்கு ஒருத்தர் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் அவராக தான் இருப்பாரு. கூட பிறந்தவங்க கூட பண்ணாத ஹெல்ப் அவர் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூடிய முதலாளி இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நபர்களுடைய அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸோ அவங்களுடைய பிரிவுகளோ ஏதோ ஒன்று ஏற்படலாம். அவங்கள இழக்க நேரிடும் அல்லது விட்டு விலக நேரிடும். ஸோ இது ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. கொஞ்சம் அவங்களுடைய ஹெல்த் விஷயத்திலும் சரி, அவங்களுடைய தொடர்பு கம்யூனிகேஷன் விஷயத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த 3 விஷயத்துல கவனத்தோடு இருந்துக்குங்க. சரிங்களா? இதுவே இப்போ பாசிட்டிவான விஷயத்தை பத்தி பேசிடுவோமா? எப்படி சில விஷயத்துல கவனமா இருக்கணும், கெடுதல் நடக்க போது நான் சொல்லணும். நல்ல விஷயமும் இருக்குது. அந்த நல்ல விஷயம் தெரியுங்களா? நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல பூர்வீக சொத்து வழக்குகள் முடிவுக்கு வரும். சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் முடிவுக்கு வருங்க. திருமண விவாகரத்து பிரச்சனையா இருக்கலாம், சொத்து பிரச்சனையா இருக்கலாம், எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். சில பேருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு அல்லது வெளிநாட்டிலிருந்து ஒரு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவு கௌரவங்கள் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ மருத்துவத்துறை மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலை தொழில பார்த்தாலும் சரி 2 ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லலாம். அதே போல கவர்மெண்ட் செக்டார்ல கண்டிப்பா பொதுப்பணித்துறை அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அல்லது நான் விஏவா இருக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபீல்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம். புதிய ஒரு அரசியல் தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதே போல இந்த ஒரு நேரத்துல உறவுகள், சில உறவுகள் பிரிஞ்சு போனாலும் புதிய உறவுகள் கிடைக்கும். அது எப்படி கிடைக்குன்னா, போன ஜென்மத்தினுடைய தொடர்பு, உங்களுடைய விதியில கர்ம பலன்ல இவர்கள் வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி தொடர்பு இருக்கும். அது வந்தே தீருவார்கள். அது மிக முக்கியமா வாழ்க்கை துணை அப்படி அமையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ரொம்ப நாளா காத்திருப்பீங்க, இப்படிப்பட்ட நபருக்கு நமக்கு துணையாக அமையணும்னு. அப்படிப்பட்ட நபரை கர்மஸ்தானமே, அதாவது விதியே உங்களுக்கு வழியை கொண்டு வந்து நிப்பாட்டும். அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கு. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமா 10ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 10லே ஆட்சி பெற்று அமர்றார். அதாவது சூரியன் கூட கேது இருந்தாலும் சூரியன் கொஞ்சமாச்சும் அவருடைய வேலைகளை காட்டுவார். அதனுடைய அடிப்படையில் நிச்சயமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கௌரவம் பாதிக்காது. உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வேலை இழப்பு அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அதனால பயப்படாமல் இருக்கலாம். அதில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் வேலை பெர்மனண்ட் ஆகக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ அதில் கண்டிப்பாக சூரியன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், உதவி செய்வார். கொஞ்சம் நுண்ணிப்போட நீங்கள் கவனித்து அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. எப்போ? குடும்ப ரீதியான முறையில். ஸோ குடும்பத்தில் புதுசாக பொறுப்புகள் கிடைக்கும், குடும்ப சொத்துக்கள் கிடைக்கும், குடும்பத்தின் மூலமாக ஒரு வேலை தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. மிக முக்கியமாக இந்த சூரியன் 7ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். கும்ப ராசியில் கூட ராகுவை பார்க்கிறார். ராகுவோடும் சூரியனுக்கு தொடர்பு ஏற்படுகிறது. அது உங்களுடைய விருச்சிகத்திற்கு 4ஆம் வீடாக அமைகிறது. அப்போ கல்வி, தடைப்பட்ட கல்வி தடையின்றி முடியும். படிப்பு விஷயத்துக்கு சூப்பராக இருக்குங்க. எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப டாப் லெவலில் போகும். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மருத்துவ ஃபீல்ட்லையோ இன்ஜினியரிங் ஃபீல்ட்லையோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிக்கக்கூடிய காலேஜ் சீட்டோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எந்த ஒரு துறையில் நீங்கள் படிக்கணும் அப்படின்றது உங்களுடைய லட்சியம் ஆசையாக இருக்குதோ அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக அந்த ஆவணி மாதம் ஒரு அஸ்திவாரத்தையோ ஒரு அறிகுறியோ உங்களுக்கு காட்டி விட்டுரும், உறுதிப்படுத்திடும். ஸோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. அதே போல் தாயினுடைய உடல்நிலையில், தந்தை மற்றும் தாய் இந்த 2 பேருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை. மற்றபடி பயப்பட வேண்டாம். ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. ஒரு வண்டி வாகனத்தை வித்துட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. ஒரு வேலை இழந்து இன்னொரு வேலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிஸ்னஸை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கும். அப்படி பண்ணும்போது டெவலப்மெண்ட் இருக்கு, முன்னேற்றம் இருக்குது. சரிங்களா? அதனால தயங்கமாக இருக்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயமா விருச்சிக ராசிக்காரங்க ஆஞ்சநேயருடைய வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. ஸோ ஆஞ்சநேயர் எவ்வளோக்கு நீங்கள் வணங்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வியாழக்கிழமை அன்னைக்கு சாத்தி வணங்கிட்டு வாங்க. கர்ம தோஷங்கள் நிவர்த்தியாகும், பித்திரு தோஷங்கள் நிவர்த்தியாகும். தவறாமல் அந்த வழிபாடுகளை பண்ணிக்க. குறிப்பிட்டு வடமாலை சாத்தும் போது கண்டிப்பாக முழுமையான பித்திரு தோஷம் நீங்கும், ராகுகிய தோஷங்கள் நீங்கும். சரிங்களா? ஸோ தவறாமல் அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரதியம்மன் திருவடி
சரணம்.